ஏய் சுண்டலி அது மாதிரி இளநீர் குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க. சூப்பர் பையன். எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட்டு பையன் பிறந்தோடனே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. முதல்ல பையன் வந்துச்சு, ரெண்டாவது என்ன குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ரெண்டாவதும் பையன் பிறந்துச்சு. திமிரு பிடிச்சி போயிடுச்சு. ஆம்ஸ் தானாக ஏறுது, ஜிம்முக்கு போகாமல் செஸ்ட்டு ஏறுது, நெக்கெலாம் ஏறுது, பயங்கர நெக்கில் ஆயிடுச்சு. 5 பையன் 6 பையன் வச்சுன்னுக்கிறவங்க கூட அது மாதிரி பண்ண மாட்டாங்க. 2 பையன் வச்சுன்னுக்கிறோம். நானும் செம்ம திமிராக ஊரில் சுற்றினுக்கிறேங்க அதப்பா. ஆனால் அவனுங்க 2 பேரும் 10 பைசாவுக்கு புண்ணியம் கிடையாது. எனக்கு சத்தியமாக சொல்கிறேன். 2 பேரும் இரவில் வந்து என் தூக்கத்தை மட்டும் தான் பறிச்சுன்னு போகிறானுங்க. பெரிய பையன் அவங்க அம்மா பக்கம் ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இவனாவது நம்ம கூட இருப்பான்னு பார்த்தா இவன் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறான். என்னடா சம்மந்தமே இல்லாமல் இந்த விஷயத்தை நம்மக்கிட்ட சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? ஒரு காரணத்தோடு தான் சொல்கிறேன். எங்கள் ஒய்ஃபு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் குழந்தை பிறகுது. எனக்கு பொன் குழந்தை வேணும். பொன் குழந்தை தான் எனக்கு வேணும். ஆவலோட நான் எதிர்பார்த்துக்கிறேன். கடைசி காலத்தில் பொண்ணு தான் காப்பாற்று தெரிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் திருட்டு கொட்டு அதுவும் தெரிஞ்சு போச்சுங்க. வேலைக்கு ஆகாது. பொண்ணு இல்லைனா நான் ஒழிஞ்சிடுவேன், நான் காலி ஆகிடுவேன். சத்தியமாக சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் எனக்கு என் மூஞ்சிக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு வேணும். சட்ட பிரகாரமாக தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். தயவு செஞ்சு உங்கள் காலில் வந்து போகிறேன். நான் தப்பாக நினச்சிடுங்க. எனக்கு 2வது மனைவி நான் கல்யாணம் பண்ண போகிறேங்க. சத்தியமாக எங்கள் ஒய்ஃப்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கும்கா வேணும் பொண்ணு. அதான் சொல்கிறேன். என்ன சொன்னால் வலிக்குது. சும்மா நான் பேசுகிறேன். வீட்டு பக்கமே வரமாட்டேன்.